காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் இன்று டிஜிட்டல் முறையில் மது விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ், என்ன காரணத்திற்காக இந்த தள்ளி வைப்பானது நடைபெற்றிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட அரசு மதுபான கடைகள் 4829 செயல்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த மதுபான கடையில மதுபான பிரியர்களிடமிருந்து மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூல் செய்யப்படுகின்ற புகார் தொடர்ந்து எழுந்து வந்தது. இந்த புகாரினை அடுத்து அந்த மதுபான விற்பனையில் புதிய மாற்றம் செய்ய வேண்டிய என்ற காரணத்திற்காக ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு மதுபான கடைகளில தலா ஒரு இடங்களில டிஜிட்டல் முறையில மதுபான விற்பனை செய்யப்பட்டது. அந்த சோதனை முயற்சியில வெற்றி பெற்றதை தொடர்ந்து தற்போது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருக்கின்ற மதுபான கடைகளில் டிஜிட்டல் முறை இன்று முதல் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியில் இருந்து கடைக்கு வரக்கூடிய பகுதி வரை QR கோடு என்று சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் முறையில பதிவு செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவதற்காகவும் அரசு மதுபான கடைகளில கிட்டத்தட்ட அந்த 10 ரூபாய் அதிகமாக வாங்குவதை தடுக்கக்கூடிய வகையில இந்த டிஜிட்டல் முறை செயல்படுத்தப்பட்டு இருந்தது. இந்த நிலையில பழைய இருப்புகள் அந்த மதுபான கடைகளில் அரசு மதுபான கடைகளில் ஏற்கனவே இறக்கி வைக்கப்பட்டிருக்கிற விற்பனை செய்யாமல் இருந்த அந்த மதுபானங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய QR கோடு இருக்கக்கூடிய மதுபானங்களை விற்பனை செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 139 கடைகளிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கின்ற 89 கடைகளிலும் சேர்த்து 220 கடைகளில இந்த டிஜிட்டல் முறையானது விற்பனை முறையானது இன்றும் துவங்கப்பட இருந்த நிலையில தற்போது டாஸ்மாக் அதிகாரிகள் பழைய இருப்பை விற்பனை செய்துவிட்டு நாளை முதல் இதை துவங்கலாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இது குறித்து உடனடியாக இந்த அறிவிப்பு அந்த அரசு மதுபான கடையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த விற்பனையானது டிஜிட்டல் விற்பனையானது இன்று இல்லாமல் நாளை ஆரம்பமாகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. இது தற்போது நிகழ்வு இருக்குது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.